guys, welcome to my channel. நான் பவித்ரா விஜயன். இன்னைக்கு வீடியோல இந்த வால் ஹேங்கிங் தான் பார்க்க போறோம். First cardboard woolen thread எடுத்துக்கிறேன். இப்போ இந்த cardboardல சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப் வந்துட்டு ஃபார்ம் பண்ண போறோம். சோ இது எப்படினா ஒரு ஸ்கொயர் ஃப்ரேம் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதை சுத்தி woolen thread வந்துட்டு wrap பண்ண போறோம். தனித்தனி ஃப்ரேமை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சென்டரில் அப்படி ஒரு எக்ஸ் மார்க் போட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களோட சிசர் அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு கட் பண்ண முடியும். அகைன் அந்த எக்ஸ் மார்க்கை அந்த லைன் வரைக்கும் இன்னர் லைன் வரைக்கும் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இன்னர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே உல்லன் த்ரெட் வந்துட்டு சிங்கிள் த்ரெட்டாகவும் நீங்கள் ரேப் பண்ணலாம், இல்லை ஒரு 4-5 தனி த்ரெட்டாக கூட வந்துட்டு சேர்த்து சீக்கிரமாக ரேப் பண்ணணுன்னா அந்த மாதிரி செய்யலாம். இப்போ கார்னரில் சுற்றும் போது ஸ்ட்ரைட்டாகவே கார்னரில் நான் ரேப் பண்ணல, கொஞ்சம் கீழேருந்து மேலே வரைக்கும் சுற்றிட்டுருக்கேன். ஸோ தட் அது சரியாமல் இருக்கும். ரெண்டு சைட்லேயுமே சைடில் சுற்றிட்டு அதுக்கு மேலே அந்த கார்னர் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகுங்க. இப்போ இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் கொஞ்சம் அது grip இருக்கணும், அது சரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ரேப் பண்ணலாம். நீங்கள் எந்த க்ளூ வேணாலும் யூஸ் பண்ணலாம். இந்த ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையும் ஹேங் பண்ணுறதுக்கு நைலான் த்ரெட் எடுத்துக்கிறேன். அதை ஒரு ஊசியில் கோர்த்துட்டு ஃபஸ்ட்டு பீடை ஒரு சின்ன பீடை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இந்த த்ரெட்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை அகெயின் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ தட் ஒரு முடிச்சு போட்டுக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம நல்லா ஒரு 2-3 முடிச்சு போட்டு அதை செக்யூர் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே ஒரு பெரிய பீட் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இந்த ஃப்ரேம் இன்சர்ட் பண்ணுறேன். இது கார்ட்போர்டுங்கிறதுனால ஈஸியாக வந்துட்டு ஊசிக்குள்ளே நுழைஞ்சிரும். இந்த பீடை ஃப்ரேமோட மிடலில் பொசிஷன் பண்ணலான்னு இருக்கேன். அதனால தான் பீடில் அகெயின் அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது பீட் வந்துட்டு எங்கேனாலும் நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம், சரிஞ்சு கீழே விழாது. கொஞ்சம் இந்த கார்னருக்கு டெஃபினேஷன் ஆட் பண்ணலான்னு ஒரு பெல் ஷேப்டு பீடை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ தொங்குற ஃப்ரேம்ஸுக்கு இடையில் கொஞ்சம் ஸ்பேஸ் விடலான்னு நினைக்கிறேன். அதனால் ஒரு சின்ன பீட் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஊசியில் கோர்க்கிறேன். அகெயின் அதே பீடில் ஊசி கோர்க்கிறேன். இது நான் ஏற்கனவே சொன்ன ரீசனுக்காக தான். அந்த பீட் வந்துட்டு அதை தாண்டி எங்கேயும் மூவ் ஆகாது, நம்ம எங்கே ப்ளேஸ் பண்ணுறோமோ அங்கேயே நிற்கும். இப்போ அந்த பர்டிகுலர் பீடில் மட்டும் ஏன் நம்ம 2 டைம்ஸ் கோர்க்குறோன்னு இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது இந்த சென்டரில் 2 ஃப்ரேம்ஸ் போட்டிருக்கேன், சைடில் ஒரு ஃப்ரேம் தான் கோர்க்கலான் இருக்கேன். அதனால் சேம் ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ணுறேன். இதை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் சம்கி கூட ஓட்டலாம். நான் இங்கே பீட்ஸை மட்டும் அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டாசல்ஸ் எல்லாத்தையும் தொங்க விடுறதுக்கு ஒரு ஃப்ரேம் ரெடி பண்ணுறேன். நான் பாப்சிக்கல் ஸ்டிக் வச்சுட்டு பண்ணுறேன். நீங்கள் பேம்பூ ஸ்டிக் கடிச்சாலும் பண்ணலாம். நான் இந்த வால் ஹேங்கிங்கை ஒரு டார்க் பேக்ரவுண்டில் தான் போட போகிறேன். ஸோ எனக்கு இந்த ஸ்டிக்கை வந்துட்டு கலர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஒரு லைட் பேக்ரவுண்ட் வாலில் ஹேங் பண்ணுறீங்கன்னா இந்த உடன் ஸ்டிக்கில் கலர் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளோட டாசல்ஸை அதில் டைப் பண்ணுறேன். இப்போ உங்ககிட்ட நரம்பு இல்லை, அந்த நைலான் த்ரெட் இல்லைனாக்கா நீங்கள் வேறு ஏதாவது த்ரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் மேக் ஷூர் அந்த கார்ட்போர்டுக்குள்ளே நீங்கள் எடுத்துருக்க த்ரெட் அண்ட் நீடில் வந்துட்டு இன்சர்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும். இப்போ இந்த ஃப்ரேமையும் லைட்டாக டெக்கரேட் பண்ணலான்னு இந்த பீட்ஸை ஸ்டிக் பண்ணுறேன். அகெயின் இட்ஸ் யோர் சாய்ஸ். நீங்கள் வந்துட்டு சம்கி வைக்கலாம், இல்லை லேஸ் கூட வந்துட்டு பார்டரில் ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டிக் பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரேமை ஆசஸ் நீங்கள் வந்துட்டு தொங்க விடலாம். அப்படி இல்லைனாக்கா இந்த மாதிரி எதனாவது ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. நம்ம ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்துட்டு மேட்ச் ஆகிற மாதிரியான கிளாத்தாக இருந்தாக்கா இன்னும் பெட்டர். ஸோ இந்த கிளாத்தை இந்த ஃப்ரேம் சைஸுக்கு கட் பண்ணிவிட்டு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். அண்ட் தட்ஸ் இட் கைஸ், ஹியர் இஸ் த ஃபைனல் லுக். உங்களுக்கு இந்த கிராஃப்ட் பிடிச்சிருக்குன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபீட்பேக் சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த கிராஃப்ட்டை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதோட பிக்சர்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். Thank you so much for watching. I'll catch you all in the next one. Until then, stay creative and keep supporting guys. Bye.